ஹலோ மக்களே! நம்ம இப்போ வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா, பாலக்காடு பக்கத்தில இருக்க கொல்லங்கோடுங்கிற வில்லேஜில இருக்க குடிலிடம் அப்படிங்கிற ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு விவசாய லேண்டு தான். உள்ள போறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 30 சார்ஜ் பண்ணுவாங்க, அந்த விவசாய லேண்டுக்குள்ள போறதுக்கு. இந்த மலையோட அழகோட சேர்த்து அந்த விவசாய லேண்டும் பார்க்க கொஞ்சம் நல்லா அழகா இருக்கும். அதே மாரி மக்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, அதுக்கேத்த மாரி ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கும் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன செட்டப்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. பாருங்க ஸ்டார்ட்டிங்லேயே வைக்கோல் வச்சு ஒரு ஆர்ச் மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஃபோட்டோ மக்கள் எடுக்கிறத பாருங்க. நெற்பயிரோட பார்டரை சுற்றி பார்த்தீங்கன்னா, சாமந்தி பூ வச்சுருக்காங்க. அது கூடவே கோழிப்பூவும் வச்சுருக்காங்க. அதே மாரி நெல்லோர எல்லா பார்டர்லேயும் ஒரு வித்தியாசமான ஒரு நெல் வச்சுருக்காங்க. அது மற்ற நெல்லை விட ஹைட்டாக இருக்குது. இந்த பார்டர் சுற்றி வந்து சாமந்தி பூ வைக்கிறதுக்கு ஒரு மெக்கானிசம் சொல்கிறாங்க. என்னென்னா, பூச்சிகள் தொல்லை வந்து நெல்லை தாக்காது. ஸோ அதனால் பார்டரை சுற்றி வந்து சாமந்தி வச்சுருக்காங்கன்றாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த லேண்டு ஃபுல்லாக. நிறைய ஆர்ச் வச்சுருக்காங்க. நிறைய வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்க ஒரு ஃபீல் கொடுக்கும். என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன் இந்த பார்டரில் இருக்க ரைஸ் பேர் என்னென்னு. இங்கே பாருங்கள் பர்பிள் லீஃப், அதனால் இது வந்து பர்பிள் லீஃப் ரைஸாம். ஸோ இது புதுசாக இன்வென்ட் பண்ண ரைஸுன்னு சொன்னாங்க கேட்டதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஒரு நெல் வயல் தான். ஆனால் அதில் அவங்க மேக் பண்ணியிருக்க சின்ன சின்ன செட்டிங்ஸ் தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நெல் வயலுக்கு பார்டர்லாம் வந்து பூ நடுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன குடில் மேக் பண்ணியிருக்கிறதும் சரி, முக்கியமாக இந்த மலையோட அழகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நெல் வயலும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு வியூவை கொடுக்கும். எங்கேயோ ஒரு தனியாக ஒரு கிராமத்துக்குள்ளே நம்ம தொலைஞ்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேயே வைக்கோல் வச்சு ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் வந்துட்டு ஒரு ஆர்ச் வச்சுருக்காங்க பாருங்கள். சுற்றி பாருங்கள் எத்தனை மக்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கே எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 பேர் இப்போ இந்த டைமில் இருப்பாங்க. ஒரு ஆளுக்கு ரூ. 30 நீங்கள் சார்ஜ் பண்ணால் கூட ரூ. 30,000 வந்துடும். ஸோ இந்த நிலத்துக்காரருக்கு பார்த்திங்கன்னா பயிருக்கு பயிர் போட்டதும் ஆச்சு, சேம் டைம் இன்கம்க்கு இன்கம் வந்தது மாதிரி ஆச்சு. அண்ட் பயிரில் லாஸ் ஆச்சுன்னா கூட அவருக்கு ஓரளவு இன்கம் வந்துடும். ஸோ அதனால் அவருக்கு பயிர் போடுறதுனால நஷ்டம் வராது. ஆக மொத்தம் இது ஒரு நல்ல தொழில். ப்ளஸ் நம்ம கையில் ஒரு 10 ஏக்கர் லேண்டு வேணும். இந்த பர்பிள் ரைஸ் பார்த்திங்கன்னா மற்ற நெல்லை விட கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்துருக்கு. சேம் டைம் அதோட நெல்மணிகள் பார்த்திங்கன்னா நார்மல் நெல்மணிகள் மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் இந்த நெல் வயலோடு சேர்த்து மலையோட அழகையும். ஃபேமிலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல இடம். இந்த வயலோட ஸ்ட்ரக்சரே ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க. அந்த ஒத்தையடி வரப்பை வந்துட்டு ஒரு பாதையாக மாற்றி அழகாக மக்கள் வந்து போயிட்டு எல்லாத்தையும் ரசித்து பார்க்குற அளவுக்கு சின்ன சின்ன கூரைகள் மாதிரியும் வைக்கோலால் சின்ன சின்ன ஆர்ட் கிராஃப்ட்டும் மேக் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் தூரத்தில் பாருங்கள் யானை சிலை ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. ஏணி போட்டு மேலே ஏறின்னு பார்க்குற மாதிரி அழகான ஒரு ஹட் ஒன்று செஞ்சுருந்தாங்க. அதே மாதிரி பக்கத்தில் வந்து சின்ன சின்ன சேர் மாதிரி அமைப்புகளும், அதே மாதிரி ஒரு கூரை அமைப்புகளும் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. இந்த யானையை பாருங்களேன், அப்படியே தத்ரூபமான யானை மாதிரியே இருக்குது பாருங்கள். யானையை தொட்டு பார்க்க முடியாது, ஏன்னா பக்கத்தில் நெற்பயிர் இருக்குது. இப்போ அந்த கூரை மேலே ஏறின்னு நம்ம இந்த வயலோட அழகை ரசிக்க போகிறோம். என் கேமராவில் இந்த கூரை மேலே ஏறின்னு இப்போ நான் இந்த வியூவை வந்து 360 டிகிரியில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்களேன். மலையிலேருந்து வர அருவியும் ப்ளஸ் இந்த வயக்காடும் இந்த சின்ன சின்ன செட்டப்பு அவங்க நிஜமாகவே ரொம்ப மெனக்கட்டு பண்ணி வச்சுருக்காங்க. சேம் டைம் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு வேலைப்பாடுகளும் அவங்க வாங்குகிற காசுக்கு ஏற்ற மாதிரி வேலைப்பாடுகள் இதில் இல்லாமல் கிடையாது. ஃபேமிலியை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல இடம். பாய் பாய்.